வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா பெரிஃபரல் நியூரோபதி. பெரிஃபரல் நியூரோபதிங்கிறது என்னன்னா ஒருவித நரம்பு சேதத்தால் ஏற்படக்கூடிய பலவீனம், உணர்வின்மை மற்றும் வலியை குறிக்கிறது. மேலும் இது கைகள் மற்றும் கால்களையே முக்கியமா காணப்படுது. இந்த தொந்தரவு ஏற்பட முக்கிய காரணமாக இருப்பது என்னன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது நம்ம சர்க்கரை நோய்னு சொல்லுவோம், மற்றும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, ஹைப்போதைராய்டிசம், நரம்புகளை ஏற்படக்கூடிய காயம், மது பழக்கம், நோய் தொற்றுகள், ஆல்கஹால், புகையிலை, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, புற்றுநோய் சிகிச்சையின் போதும் ஏற்படலாம் மற்றும் முடக்குவாதம் கூட ஒருவித காரணமாக இருக்கலாம். இதன் அறிகுறிகள்: கைகள் மற்றும் கால்களில் ஏற்படக்கூடிய கூச்சம், பலவீனமான கை மற்றும் கால்கள், கூர்மையான குத்துதல் போன்ற வலி, உணர்வின்மை, எரிச்சல் போன்ற உணர்வு. இதனை கண்டறிய முறை: டயபெட்டிக் விட்டமின் குறைபாட்டை கண்டறிவதற்கான இரத்த பரிசோதனை, தைராய்டு ப்ரொஃபைல், நரம்பு கடத்துதல் ஆய்வுகள், அதாவது நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, நரம்பு திசு பரிசோதனை. இதற்கான சிகிச்சை முறைகள் என்னவென்றால் டயபெட்டிக் கண்ட்ரோல், நாம் சர்க்கரையின் அளவை நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அதன் பராமரிப்பு, விட்டமின் சப்ளிமெண்ட்டுகள் மற்றும் நரம்பு சத்து ஊசிகள், வாரத்திற்கு ஒரு முறை என்ற வீதம் 6 வாரத்திற்கு போடக்கூடிய நரம்பு சத்து ஊசி மற்றும் அதற்கான மருந்துகள், நர்வ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி, இவையே இதற்கான தீர்வுகள் ஆகும். மற்றும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுகள் வெறும் கால்களில் நடப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சாக்ஸ் அல்லது அவர்களுக்குண்டான காலணிகளை அணிந்து கொள்வது மிகவும் நல்லது. கோவில்களுக்கு செல்லும் பொழுது டெம்பிள் சாக்ஸ் போன்ற உரையை அணிந்து கொண்டு நடப்பது மிகவும் நல்லது. நன்றி.